25 வருடம் ஆனாலும் அந்த பயம் மட்டும் குறையல. இந்த வில்லன் இப்போது எப்படி இருக்கார் தெரியுமா? வாங்க இணையதளத்தில் வெளியான செய்தி. அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். கடந்த 2000 ஆண்டு வெளியான படம் தான் பொட்டு அம்மன். ரோஜா கதாநாயகியாக நடித்த இந்த படத்தில் பிரபல தெலுங்கு நடிகர் வேணு, KR விஜயா, சுவலட்சுமி, மணிவண்ணன் உள்ளிட்டோர் பலருமே இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. RK செல்வமணி இயக்கத்தில் கடந்த 2000 ஆண்டு வெளியான பொட்டு அம்மன் படத்தில் வில்லனாக மிரட்டிய நடிகர் யார் என்பது பலருடைய கேள்வியாக இருக்கும். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அந்த நடிகர் முக்கிய கேரக்டரில் நடித்த முதல் படமே இந்த படம்தான். அவர் யார் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். கடந்த 2000 ஆண்டு வெளியான படம் தான் பொட்டு அம்மன். ரோஜா கதாநாயகியாக நடித்த இந்த படத்தில் பிரபல தெலுங்கு நடிகர் வேணு, KR விஜயா, சுவலட்சுமி, மணிவண்ணன் உள்ளிட்டோர் பலருமே நடிச்சிருந்தாங்க. ஒரே நேரத்தில் தமிழ் மற்றும் தெலுங்கு ஒருவரான இந்த படத்தை தமிழில் ராஜரத்தினம் என்பவரை, தெலுங்கில் RK செல்வமணியும் இயக்கியிருந்தாங்க. ரோஜா இரட்டை வடங்களில் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் வெளியான போது அனைவருமே பார்த்த கேரக்டர் என்றால் அது வில்லன் கேரக்டர் மட்டும்தான். படம் வெளியாகி 25 ஆண்டுகள் கடந்த பின்பும் இந்த வில்லனுடைய கேரக்டர் மீது உள்ள பயம் இன்னும் குறையவே இல்லை என்றுதான் சொல்லணும். இந்த அளவிற்கு வில்லத்தில் மிரட்டிய அந்த நடிகர் முக்கிய கேரக்டரில் நடித்த முதல் படம் தான். அதற்கு முன்பு ஓரிரு படங்களில் நடிச்சிருந்தாலும் இந்த படங்கள் சொல்லிக் கொள்ளும்படி கேரக்டர் கிடையாது. இந்த நடிகர் வேறு யாருமே கிடையாது. பிரபல மலையாள நடிகரான சுரேஷ் கிருஷ்ணா தான். 1993 ஆண்டு சமயம் என்ற மலையாளத்தில், அதன் பிறகு 3 வருடங்களுக்கு பிறகு 1996 ஆண்டு யுவகரி என்ற படத்தில் நடித்தாங்க. அதன் பிறகு 4 வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு நடித்த படம் தான் பொட்டு அம்மன். அதன் பிறகு மலையாளத்தில் பல படங்களை நடித்த சுரேஷ் கிருஷ்ணா தமிழில் மதுமோகன் சீரியல், திருவள்ளுவர் என 2 சீரியலில் நடித்தாங்க. மலையாளத்தில் பல வெற்றி படங்களை நடித்துள்ள சுரேஷ் கிருஷ்ணா இந்த ஆண்டு வெளியான மரண மாஸ், பெஸ்டிக் உள்ளிட்ட படங்களில் நடிச்சிருக்கிறாங்க. மலையாள சினிமாவில் முன்னணி நடிகராக இருந்தாலும் பொட்டு அம்மன் படத்தில் இவங்க நடித்த பிரம்மதேவி கேரக்டர் இன்றும் பலருக்கும் பயத்தை கொடுக்கும் ஒரு கேரக்டராக நிலைத்து நிற்கிறது. இதற்கு முக்கிய காரணம் சுரேஷ் கிருஷ்ணாவின் நடிப்பும் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு இவருடைய திரைப்படம், இவருடைய கதாபாத்திரம் இன்றளவும் சிறு வயதிலிருந்து பார்த்த அனைவருக்குமே 90s கிட்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு ஃபேவரட் திரைப்படமாக அமைந்திருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் சமீப காலமாக இறந்து போயிட்டாங்க, உடல்நலக் குறைவால் அவதிப்பட்டு வராங்கன்னு நிறைய வதந்திகள் பரப்புனாங்க. அதற்கெல்லாம் தக்க பதிலடி கொடுக்கும் விதமாக ஒரு நேர்காணலில் அதற்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.